இன்னைக்கு நம்ம சினிமா உலகம் சேனல்ல நம்ம திரைவிமர்சனத்தில் பார்க்க போற படம் மாஸ்க். கவின், ஆண்ட்ரியா, சார்லி, பவன் இவர்களுடைய நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் இந்த படம். இசையமைச்சிருக்காரு ஜிவி பிரகாஷ்குமார், இயக்கியிருக்காரு விகரன் அசோக் அவர்கள். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ், இந்த மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் கமர்ஷியல் சினிமால ஹீரோக்கும் வில்லனுக்கும் தான் நிறைய காட்சிகள் இருக்கும். ஆனால் இந்த படத்துல சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்னு சொல்லப்படுற சார்லி சார், அப்புறம் மதிமாறன்கிற ஒரு படத்துல ஹீரோவா நடிச்ச அந்த பையன், இவங்களுக்குலாம் நிறைய காட்சிகள் கொடுத்து இவங்க வர இடத்துலலாம் தியேட்டர்ல அப்ளாஸ் வர அளவுக்கு டைரக்டர் எழுதியிருக்காரு. ஸோ அதுதான் இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ். செகண்ட் பாசிட்டிவ், நான் போன பாசிட்டிவ்ல சொன்னேன் இந்த படத்துல வர எல்லாருக்கும் ஈக்குவல் ஸ்கிரீன் ஸ்பேஸ் இருக்கு, அவங்களுக்கும் நல்ல காட்சிகள் இருக்குன்னு சொல்றதுக்கு காரணமா அமைஞ்ச இந்த படத்தோட ஹீரோ மற்றும் வில்லி, இவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கான ஸ்பேஸை அப்படியே எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் நமக்கு பார்க்கும்போது நல்லா இருக்கு. இவங்களோட பெர்ஃபார்மன்ஸும், அதாவது ஹீரோ கவினும் சரி, வில்லி ஆண்ட்ரியாவும் சரி, அவங்க முந்தின படத்தில் நடித்த மாதிரி தான் நடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த கேரக்டர்ஸ்க்கு அவ்வளோ பொருத்தமாக அமைஞ்சு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. இவங்க பெர்ஃபார்மன்ஸ் தான் செகண்ட் பாசிட்டிவ். தேர்ட் பாசிட்டிவ், இந்த படத்தோட ப்ரீ இன்ட்ரோவல் பிளாக், கிளைமேக்ஸ், இது மூணுமே நம்ம எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட்னு சொல்கிற அளவுக்கு மூணும் செம ட்விஸ்டாக ஃபன்னாக சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் நெகட்டிவ், இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இந்த கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் சில விஷயங்கள் நடக்கும். அது போக எப்படா அந்த கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன்லாம் முடிச்சு கதைக்குள்ளே வருவீங்கன்னு நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு ரொம்ப ஆவரேஜான ஒரு கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் தான் இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. அதுதான் இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் நெகட்டிவ். செகண்ட் நெகட்டிவ், இந்த படத்தில் ஹீரோ ஹீரோயினோட கேரக்டரைசேஷனுங்கிறது தியேட்டரில் பயங்கரமாக இருக்கணும், ஃபன்னாக இருக்கணுங்கிறதுக்காக ஹஸ்பண்ட் ஒய்ஃபை ஏமாத்துறது, ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் இன்னொரு விஷயங்கள் பண்ணுறதுன்னு சில விஷயங்கள் காட்டுறாங்க. அது எல்லாமே ஒரு மெயின் ஸ்ட்ரீம் கமர்ஷியல் சினிமாவில் கொஞ்சம் குறைச்சி காட்டியிருக்கலாம். டியூடுங்கிற ஒரு படத்தில் ஜஸ்டிஃபிகேஷன்ஸோட சில தவறான விஷயங்களை காட்டியிருந்தாங்க. அதுக்கே நம்ம மக்கள்லாம் கொந்தளிச்சாங்க. ஆனால் இந்த படம் பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாலும் பத்தாது. ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும், இன்டர்வல் பயங்கரமாக இருக்கும், செகண்ட் ஹாஃப் மறுபடியும் கொஞ்சம் ஆவரேஜாக போகிற மாதிரி இருக்கும், கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்கும். மொத்தத்தில் ஒரு ஒன் டைம் வாட்சபிளான படம் தான். இந்த மாஸ்க் படத்துக்கு நம்ம சினிமா உலகம் சேனல் கொடுக்குற மார்க்குங்கிறது 5க்கு ஒரு 2.75 கொடுக்கலாம். இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல ரியல் எஸ்டேட் ஸ்கேமு, அதனால மிடில் கிளாஸ் பீப்புள் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க, அவங்க ரிவெஞ்ச் எடுத்தா எப்படி இருக்கும்னு நிறைய நல்ல விஷயங்களை சொல்றாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து பார்க்கும்போது ஒரு முழு திருப்தி அமையலை அப்படிங்கிறது தான் நிதர்சன உண்மை. ஸோ ஃபேமிலியோட நம்ம பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஃப்ரெண்ட்ஸோட போனீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிளான ஒரு படம் தான் இந்த மாஸ்க். மறக்காம நம்ம சினிமா உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு தேடி வந்துட்டே இருக்கு.